அறிந்து நடப்பவர்கள் பெண் பிள்ளைகளே என்று ஆணைத்தரமாக அடித்து பேச உங்கள் முன் வந்திருக்கின்றோம். மகள்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மகள்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். நீங்க இந்த பக்கம் ஆமா, எனக்கு 2 நிமிஷம் நீங்க அதிகமா தரணும். மகள்கள் அமைவது உண்மையிலே ஒரு வரம் தாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். மூத்த பிள்ளை பெண் பிள்ளையாக பிறந்தால் பேரதிர்ஷ்டசாலிகள். நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பெண் குழந்தை, முதல் குழந்தை பிறந்தவுடன் அடுத்தடுத்து பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு இரண்டாம் பெற்றோராக இருந்து அன்பாக அரவணைப்பாக அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலும் பெற்றோரின் பெருமையை காப்பதிலும் பெண் குழந்தைகளே முதலிடம் என்பதை இங்கே ஆணித்தரமாக கூற முடியும். இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் நீங்க சொல்றீங்க, எவ்வளவு உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அதிகம் பிடித்தவர்கள் பெண் பிள்ளைகள், அடம் பிடிப்பவர்கள் ஆண் பிள்ளைகள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, எவ்வளவு உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். சொல் பேச்சு கேட்பவர்கள் பெண் பிள்ளைகள், செல் பேச்சு கேட்பவர்கள் ஆண் பிள்ளைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு வேதனையான விஷயங்களை இங்க விளக்கி விட முடியும் தெரியுங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டம், இன்ப துன்பம், வரவு செலவு இதையெல்லாம் அறிந்து நடக்கின்ற குழந்தைகள் பெண் பிள்ளைகள் தான். ஆனா ஆண் பிள்ளைகள் செல்லு கேட்பாங்க, உடனே வாங்கி தரணும், இல்லைன்னா என்ன ஆகும்? அழுகிறது, அட்டம் பிடிக்கிறது.